இப்போ ஒரே வீட்டில் வந்து கணவன் மனைவி வாழ்கிறாங்க. அந்த வீடு கணவன் பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கணவன் பேரில் அந்த வீடு இருக்குது. மனைவி வேலைக்கு போகல. கணவன் வீட்டில் மனைவி வாழ்கிறாங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு பெண் வந்து தனது விருப்பத்திற்காக வாழாமல், அந்த வீடு ஆடம்பரமாக இருக்குது, சொகுசாக இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு பெண்ணுக்கு தனது கணவனை பிடிக்கலைன்னா கூட அந்த வாழ்க்கையை அவர் விட்டுட்டு வரமாட்டான். ஏன்னா வேலைக்கும் போகல, அந்த வீடு பெரிய வீடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நல்லா வசதியாக இருக்குது, சொகுசாக இருக்குது. அப்படிங்கும்போது வேலைக்கும் போகல நமக்கு அப்படிங்கும்போது சரி அப்போ அப்போ எப்படி அந்த கணவன் பிடிக்கலை அப்படின்னா அந்த கணவனை விட்டு பிரிஞ்சு போவாவா? ஆக பிடிக்காத வாழ்க்கையை வாழக்கூடாது, பிடித்த வாழ்க்கையை வாழணும். அப்போ தான் அந்த மனித வாழ்க்கை அழகாக இருக்கும். அதனால் மனித வாழ்க்கை என்பது ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா பிடித்த வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரணும். பிடிக்காத வாழ்க்கையை கட்டி பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்கக்கூடாது. பிடிக்காத வாழ்க்கையை தொங்கிட்டு கிடக்கும்போது அது வந்து அடிமைத்தனத்திற்கு தான் வழிவகுக்கும். பிடித்த வாழ்க்கையை நோக்கி நகர்வது என்பது ரொம்ப கஷ்டம். அதுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திர தாகம் வேணும். அது இல்லாமல் நீங்கள் பிடிக்காத வாழ்க்கையை தொங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரியான காரணங்கள் பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்திருப்பது. ஆண் வந்து என்ன பண்ணுவான், தன்னுடைய வருமானத்தின் மூலமாகவும் அந்த வீடு, பெண் வந்து எந்த வருமானமும் இல்லை, அவளுக்குன்னு சொந்தமாக வீடு இருக்காது, எல்லாத்துக்கும் ஆண்களை சார்ந்திருக்கும் போது அவள் எப்படி தனக்கு பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து விடுபடுவாள்? பிடிக்காத வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு தான் போவாள். அப்போ அந்த பிடிக்காத வாழ்க்கையை நீ எதுக்கு வாழ்கிற? நீ ஒரு வாட்டி தான் வாழ போகிற. நீ என்ன தான் வாழ்ந்தாலும் ஒரு வாட்டி தான் வாழ போகிற. நீ மகிழ்ச்சியாக வாழணும்ல. பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீயும் மகிழ்ச்சியாக வாழ முடியும், உன்னுடைய கணவனும் அவனும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீ பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்தன்னா நீயும் மகிழ்ச்சியாக வாழ மாட்ட, உன் புருஷனும் மகிழ்ச்சியாக வாழ மாட்டான். அப்போது வந்து இந்த அடிமைத்தனத்தை வந்து நம்ம தகர்க்கணும் அப்படின்னா தகர்க்கணும். அப்போ தான் வந்து ஆண் பெண் இருவருமே மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. சுதந்திரம் இருக்கணும். பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு பிடித்த வாழ்க்கையை நோக்கி நகரணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு குடும்பம்னா வந்து தனித்தனி வீடு இருக்கணும். ஒரு குடும்பம் என்பது தனித்தனி வீடு இருக்கணும். அரசாங்கமே அந்த வீட்டை கொடுக்கணும். அப்போது ஒரு வீட்டை காரணம் காட்டி நம்ம வந்து இந்த புருஷனை விட்டு பிரிஞ்சு போனோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான வீடு நமக்கு கிடைக்காதே அப்படின்னு நினச்சிட்டு புருஷன்கிட்ட ஏன் அடிமையாக இருக்கிறாங்க பெண்கள்? புருஷன்கிட்ட மட்டும் அடிமையாக இல்லை, அவன் வருமானத்துக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. அவனுடைய வருமானத்தின் மூலம் கட்டப்பட்ட அந்த வீடு, அந்த இருப்பிடம், அப்புறம் அந்த வசதிகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தான் அடிமையாக இருக்காங்க. சாப்பாடு, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்காங்க. அடிமைப்படுத்துவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் மலிவான உணவுகள். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நடைமுறையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அடிமைப்படுத்தும். எதுக்காக பெண்கள் வேலைக்கு போகணும்? அப்போ தான் அவள் அடிமையாக இருப்பாள். வேலைக்கு போயிட்டாக்கா சுதந்திரமாக ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாள். தனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாள். அதனால் வேலைக்கு போகிற பொம்பளை வந்து சரி வராது, அடிமையாக இருக்க மாட்டா, சுதந்திரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவா, சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பெண்களை வந்து ஒரு பலவீனமாக்குறதுக்காகவே அவங்கள என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் வந்து ஆண் என்ன பண்ணுறான், நிறைய பெரிய வீடை கட்டி கொடுத்துட்றான், அல்லது உள்ளுக்குள்ளே நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்துட்றான், டிவி அந்த இது. ஆனால் அது ஆணின் பேரில் தான், ஆணுக்கு சொந்தமானது. அந்த வசதி வாய்ப்புகளை மனைவி அனுபவிக்கிறாள். அப்போ அவள் என்ன பண்ணுவாள், தனக்கு கணவன் பிடிக்கலைன்னா கூட இந்த வசதி வாய்ப்புகளுக்காவது நம்ம வந்து அடிமையாக இருக்கலாமே, வெளியே போனாலும் நமக்கும் வேலை எதுவும் செய்யலை, சுயமாக சம்பாத்தியம் எதுவுமே கிடையாது, அப்படி இருக்கும்போது நாம் வெளியில் போய் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையை சகிச்சுப்போம். பிடிக்கலை, அவனுக்கு கண்டாலே பிடிக்கலை, ஆனாலும் பரவாயில்ல, இந்த வசதி வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு புருஷனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்குது. இப்போ ஒரு ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருந்தா தான் மகிழ்ச்சி என்பது இருக்கும். அதனால் பிடித்த வாழ்க்கையை நோக்கி நகரணும், பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து விடுபடணும், பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து எளிதாக விடுபடணும். அதற்கு நடைமுறை. ஒரு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணால் உடனே கிடைக்கணும். 8 வயசுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை இருக்கா, அப்போ விவாகரத்து கிடையாது. 8 வயசுக்கு மேலே குழந்தைக்கு 8 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுங்க அப்படின்னா விவாகரத்து உடனே கொடுத்துடணும். அதுக்கு போய்ட்டு அவ்வளோ கோர்ட்டு நடைமுறை, பெட்டிஷன், இந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெட்டிஷன் போட்டாச்சு, அந்த இது வக்கீலை பார்த்து அவர் வாய்தா போடுறது, ஜாமீன் போடுறதுன்னு சொல்லிட்டு என்னென்னோ நிறைய நடைமுறைகளெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றுமில்லாத விஷயத்தை போய் ரொம்ப டீப்பாக போய் காலத்தை இழுத்து காலத்தை கடத்தி ரொம்ப வருஷம் கழித்து தான் அந்த விவகாரத்தை கிடைக்கும். அது கிடைக்கும்போது அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் ஜீவனாம்சம்னு வேறு ஒரு பெரிய கல்லை தூக்கி ஆண்கள் தலையில் போடுறது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கொடுமை. ஆண்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற வன்முறைகள் இது. பெண்கள் வந்து இந்த சட்டத்தை தங்களுடைய துணைக்காக வைத்துக்கொண்டு ஆண்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை நிகழ்த்துறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, பிரியணும் அப்படிங்கும்போது பிரியறதுக்கு சம்மதிக்க மாட்டேம்பாங்க. அப்புறம் வந்து பிரிஞ்சாலும் ஜீவனாம்சமாக பல லட்ச ரூபாயை கொடு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஆண்கள் வந்து கோழை ஆகிடுவாங்க. இந்த சட்டம் எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் உருவாக்குனது. பெண்கள் மீது பரிதாபப்படுறோம், எங்களுக்கு பொதுநலன் இருக்குது, படிக்காத அரசியல்வாதிகள் உருவாக்குன சட்டங்கள் தான் இதெல்லாம். பெண்களுக்கு சாதகமாக வந்து
இந்த மாதிரி சட்டங்களை எழுதி அவங்க மேலே அக்கறை உள்ளது மாதிரி காமிச்சிட்டு ஆண்களை கோழையாக்குறது. ஆண்களோட பொறுப்பில் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே இருக்குது. இந்த உலகை உருவாக்கிய பொறுப்பு ஆண்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். உயிரை பணயமாக வச்சு அப்படிப்பட்ட ஆண்களை நீங்கள் கோழைகளாக்குறீங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சட்டங்களை தங்களை பரிதாபத்துக்குரியவளாக காட்டிக்கொண்டு சட்டத்தையும் அரசியல்வாதிகளையும் தங்களுக்கு துணையாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்தையும் சட்டத்தையும் தங்களுக்கு துணையாக வைத்துக்கொண்டு ஆண்களை கோழைகளாக்குகிறார்கள். அதனால தான் இந்தியர்கள் ஏன் அது ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்கு. அதனால தான் அவங்க இவ்வளோ நிறைய எண்ணிக்கை இருந்தும் ஏன் அந்தளவுக்கு ஒரு வீரத்தோடு இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம். பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பெண்கள் தனக்கு சாதகமாக ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அல்லது சட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஆண்களை அடிமைப்படுத்துகிற வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. அதனால் ஆண்கள் பலவீனமாகவும் கோழைகளாகவும் மாறுறாங்க. ஆண்கள் தைரியமாக இருக்கணும், பெண்கள் தான் கொஞ்சம் பயத்தோடு இருக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் கொஞ்சம் பலவீனமாக இருக்கணும், ஆண்கள் பலத்தோடு இருக்கணும். ஏன்னா இது செயற்கையான உலகம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் பலமாக இருக்கணும், ஆண்கள் ஆண்களை பலவீனப்படுத்தணும். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை நீங்கள் பலவீனப்படுத்திங்கன்னா அந்த நாடு அங்கெல்லாம் மகிழ்ச்சியே இருக்காது. ஆண்கள் தைரியமாக இருக்கணும், ஆண்களை கோழைகளாக்கக்கூடாது. பெண்கள் இங்கே கஷ்டம் எதுவுமே படாமல் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் தைரியமாக இருக்கிறாங்க, ஆண்கள் தான் கோழைகளாக இருக்கிறாங்க. பெண்கள் ஆண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இங்கே நடைமுறைகள் மூலம் சட்டத்தின் வாயிலாகவும் அப்புறம் இந்த குடும்ப நடைமுறைகள், நான் வேலைக்கு போக மாட்டேன், நீ வேலைக்கு போயிட்டு எங்களுக்கு சம்பாதிச்சு போடு அப்படிங்கிறது, ஆண்கள் மேலே சுமைகளை ஏற்றுறது, அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலை தானே. அதை அவனுக்கே தெரில இது ஏமாற்றம், நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாமல் அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இதனால் ஆண்கள் பலவீனமாகறாங்க, பெண்கள் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் பெண்கள் எதையுமே செய்யாமல் வலிமையானவர்களாக மாறுகிறார்கள். ஆண்கள் எல்லாத்தையும் செஞ்சு கோழைகளாக இருக்கிறான். அப்போ நாம் உலக அரங்கில் நம்ம தலை நிமிர்ந்து நாம் நிற்க முடியாது. இது ஆண்கள் பரிதாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவில் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதனால் ஆண்களுக்கு சாதகமாக இருக்கணும், பெண்களுக்கு சாதகமாக சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களா, அது இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு சாதகமாக இருக்கணும். அதே நேரத்தில் அது பெண்களுடைய உரிமைகளையும் மறுக்கக்கூடாது, சுதந்திரத்தையும் மறுக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கணும்.